ஹே கைஸ், நம்மளோட பூனே மும்பை ட்ரிப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா லோனாவாலாவில் இருக்கோம். லோனாவாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வித் ஸ்விம்மிங் பூல் வந்து எடுத்திருக்கோம். டோட்டலாக நாங்கள் 10 பேர் இருக்கிறனால ஒரு 3 BHK மாதிரி எடுத்திருக்கோம். இங்கே வந்து அவங்களே வந்துட்டு ஒரு குக் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு 3 times ஃபுட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெஜ் ஆர் நான்வெஜ், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ், காஃபி, பிரெட் ஆம்லெட், ஸோ அந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னாலும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பெட்ரூம், மேலே வந்துட்டு 2 பெட்ரூம், ஸோ டோட்டலாக வந்துட்டு 3 பெட்ரூம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு நாங்கள் கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு நைட்டு நடந்த பேய் கூத்து கதை. ஸோ அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு அதே மாதிரி ஒரு பால்கனி வித் சிட் அவுட், இன்னொன்று வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் வியூவோட இன்னொரு ரூம். இது வந்து மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலாக வந்து லோனாவாலா நான் என்ன நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னா வீடியோஸில் பார்த்துட்டு செம்ம க்ரீனரியாக இருக்கும், இந்த ஸ்டெப்ஸ்லாம் தண்ணி போகும், நடக்கலாம், அது இதுன்ட்டு வேறு லெவலில் ஒரு இமேஜினேஷனோட வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக வறண்ட காடாக இருக்குது. ஏன்னா நான் வந்த சீசன் வந்து தப்பு. இது வந்து எப்போ ஷூட் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் லாஸ்ட் இல்லைனா நவம்பர் 1 அந்த மாதிரி டைமில். ஆக்சுவலாக லோனாவாலாவோட சீசனே வந்து ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான். ஸோ நான் ஒரு தப்பான சீசனில் போனதுனால இந்த மாதிரி வறண்ட காடு தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் இந்த 10 பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ட்ரிப்பை வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு செம்ம ஜாலியாக வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்துட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே க்ளோஸாக வந்து பழகினாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி சிக்கிம் போயிருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இவங்க 10 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் மும்பை. பட் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தெரியும், தமிழ் தான். பட் ஆனால் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் மும்பை தான். ஸோ நான் மட்டும்தான் வந்து இங்கிருந்து வந்து போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு ரியல் சம்பவமே நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இங்கிருந்து பார்த்தா அங்கே தெரியுது பார்த்தீங்களா சுடுகாடு. இதை வந்துட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் வத்தில் ஒரு 9 o'clock வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஜாலியாக வந்து சாப்பிட்டாச்சு, BBQலாம் வந்து பண்ணியாச்சு, எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கோம். தலைவர் சௌரபாபு தான் சொல்கிறாரு, அச்சா அங்கே ஒரு சுடுகாடு இருக்குடா அப்படின்ட்டு. எங்கடான்னு காட்டான், நைட்டு கூட்டிகிட்டு போய் கதவை திறந்து காமிக்கிறான். இதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள், மனுஷனுக்கு தூக்கம் வருமா? எனக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருந்த 10 பேரையும் வந்துட்டு தலைவன் தூங்க விடல. பேய் கதை அது இதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு 9-9:30க்கு பேச ஆரம்பிச்சது. ஒரு 2 மணி வரைக்கும் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு பேய் கதை இந்த இதெல்லாம் வந்து கேட்டோம்னா நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், தனியாக போக மாட்டோம், யாராவது கூட்டிகிட்டு தான் போவோம். ஸோ அந்த அளவுக்கு 10 பேருமே ஆகிட்டோம் அப்படின்னா வந்து பாருங்கள், எல்லாருமே மேலே இருக்கிற அந்த 2 பெட்ரூமில் தான் தூங்கணும். 5 பேர் இந்த ரூம், 5 பேர் அந்த ரூம். இந்த ரூம் கதவை போய் அவனுக்கு தட்டிட்டு வர்றது, அங்கேருந்து இங்கே தூக்கி போடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்துட்டு என் லைஃப்லேயே வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ட்ரிப் அப்படின்னு கூட